காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தெய்வ கடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். தை மாத சிறப்பு பலன்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு என்ன பலனை தரும் என்பதை பார்ப்போம். இந்த தை மாதம் விருச்சிக ராசி செவ்வாய் பகவானின் சொந்த ராசி, ஸ்திர ராசி. வீரம், கோபம், விவேகம், தனித்தன்மை, மறைபொருள் ஆராய்ச்சி, இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கையிலே, விருச்சிக ராசிக்கு குடும்பத்திற்கும் பூர்வ புண்ணிய புத்திர அமைப்பிற்கும் தரக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் மறைவது அவ்வளவு நல்லதில்லை என்றாலும் 6ஆம் இடம் எந்த இடத்துல குரு பகவான் இருக்காரோ அந்த இடங்கள் சிறக்கும் என்பது ஜோதிட விதி. எந்த இடத்துல சனி இருக்குதோ அது கெடும், எந்த இடத்துல குரு இருக்கோ அந்த பாவம் வளரும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். 6ஆம் இடம் வேலை தொழில் அமைப்பும் வரும். தாய் மாமன் இந்த மாதிரி அமைப்புகளுங்க 6ஆம் இடம். அது ஒரு வகையில் பராக்கிரம ஸ்தானம் தான். அப்போ 6ஆம் இடத்துல குரு இருப்பது வேலை அமைப்புக்கு நல்லா இந்த மாதம் பூரா உங்களுடைய சுயசாதகத்தில் வேலை அமைப்பு பழுதுபட்டிருந்தால் கூட இந்த ஒரு மாத அமைப்புக்கு நல்ல வேலைக்கு செல்லும் அமைப்பு இருக்கும். குருபவனுடைய பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் இடத்துக்கு உள்ளதுங்க. 10ஆம் இடம் தொழில் அமைப்பு. 6ஆம் இடமும் 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலை ஸ்தான வளத்திற்கு தொழில் அமைப்பும் நடக்கும் அர்த்தம். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்தில் இருக்கிறது சுப செலவுகள். இப்போ வருமானம் வரணும்ல, வருமானம் வந்தால் தானே சுப செலவுகள் வரும். அந்த மாதிரி 2ஆம் அதிபதி தானே குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் அதிபதி 12 பார்க்கும் பொழுது அந்த வருமானத்தை கொடுத்து இந்த சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தூக்கம் நன்றாக இருக்கும். 12ஆம் இடம் அன்றைய நாளின் இறுதி அப்படிங்கிற அமைப்பில் தூக்கங்கள் நல்லபடியாக அமைப்பில் இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு தனவரவு வரும், குடும்பம், வருமானம், கண், இந்த மாதிரி அமைப்புகளுங்க. அப்போ பேசி பிழைப்பவர்கள் நல்ல இந்த ஒரு மாத காலம் நல்லா இருக்கும். சுய வருமானம் பார்ப்பவர்கள் அமைப்பில் வருமான ஸ்தானம் நல்லா இருக்குது. லக்கணத்தில் ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். ஒரு சுபக்கிரகம் லக்கணத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது இல்லற அமைப்புக்கு ஒரு நல்ல அமைப்புகள். அது பங்குதாரர்கள், அதாவது நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து சனியோடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில் பாதி. அப்போ உடல் அழுப்புகள் கொடுக்கத்தான் செய்யும். அதை நம்ம கண்டிப்பான முறையில் இந்த அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஏழரை சனி அமைப்புகள் எல்லாம் வரும்பொழுது காலபைரவரை தான் நம்ம கட்டியாக பிடிச்சிக்கணும். சனிக்கிரகத்துடைய அதிபதி. ஆகவே அந்த காலபைரவருக்கு தீபமேற்றி வழிபடணும். இது தைப்பூர அஷ்டமியிலையும் நம்ம வழிபடலாம் காலபைரவரை. அந்த தடைகள் தாமதங்களை நீக்கி நம்ம உழைக்கக்கூடிய அமைப்புக்கு இது கொடுக்கும். ராகு 5ல் இருக்காருங்க. 5ல் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிர்ஷ்டஸ்தானங்கள் 1, 5, 9 எல்லாம் இருள் கிரகங்கள் இருக்கக்கூடாது. சனி, ராகு, செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது. அங்கே சுபக்கிரகங்கள் தான் இருக்கணும். சரி, ராகு இருக்கார் 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்தில் ராகு. குரு பகவான் அதாவது அவர் நல்ல நிலையில் தான் இருக்கார். 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு போகிறார். போகும்பொழுது 12ஆம் இடத்து ராகு பெரிய அளவில் கெடுதல் செய்யாது. ஆகவே அந்த 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை ராகு இருப்பது என்ன இருந்தாலும் ஒரு இருட்டுங்கிற அமைப்பில் மகான்கள், சித்தர்கள், தட்சணாமூர்த்தி இந்த மாதிரி குரு பகவானுடைய வழிபாடுகளை நம்ம வியாழக்கிழமை விளக்கேற்றி மஞ்சள் புஷ்பம் வைத்து, மஞ்சள் இனிப்பு வைத்து விநியோகம் செய்யும் பொழுது அந்த ராகு தோஷமும் கட்டுப்படும். கேது 11 தான் இருக்கார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆக இந்த காலபைரவருடைய வழிபாட்டையும் குரு பகவானை வலிமைப்படுத்தக்கூடிய அந்த வழிபாட்டையும் செய்யும் பொழுது தொழில் சிறந்து
வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் சிறக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலே தொழிலும் இருக்கும். ராசி இந்த மாதமாக சுக்கிரன் இங்கே எப்போ தை மாதம் 5ஆம் வரைக்கும் சுக்கிரன் இங்கே 2ஆம் இடத்துக்கு போவார். தை மாதம் 5ஆம் வரைக்கும் ராசியில் இருப்பார். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வருவார். வருமானத்தை சார்ந்தமாக இருக்கார். குரு பார்வை இருக்குது. சிறப்பான அமைப்புங்க. வருமானம் பெருகும். தொழில் அமைப்பு சிறக்கும். செலவினங்களுக்கு ஏற்றமான பணங்கள் வரும். கண்டக சனி இது அர்த்தாசிரம சனி இருக்கிறனால பரிகாரத்தின் மூலம் சரிப்படுத்திக்கலாம். ஆரோக்கியம் கூடும். 5இல் உள்ள ராகுக்கு சித்தர்கள் ஞானிகள் அந்த சமாதிக்கு சென்று தீபமேற்றி வழிபட இந்த மாதம் வருமானத்தை தொழில் மூலம் வருமானத்துக்கு இல்லாத மாதமாக இருக்கும் என்பது இதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பண்ணுங்கள் வேண்டுமோ இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துடைய நிலையையும் தசாபதி நிலைகளையும் கோல்சாரத்தை இணைத்து நல்ல தீர்வு காணலாம் கட்டண முறையிலே. நாளை தனுசு லக்கணத்துக்கு தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் என்ன பலன்கள் தரும் என்பதை நாளைக்கு விரிவாக பார்ப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட பானு சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.